Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் மதுரை நோக்கி புறப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலில் கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று தொடங்கி வருகிற மே மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 29ஆம் தேதி சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் தங்க பல்லக்கில் கள்ளழகர் வேடம் போன்று மதுரை நோக்கி புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான அருள்மிகு கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும் வருகிற மே 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கள்ளழகர் பயன்படுத்தப்படும் வாகனங்களான தங்க குதிரை வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், தங்க பல்லாக்கு உள்ளிட்ட வாகனங்கள் பழுதுபார்க்கு புதுப்பிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. வர்ணங்கள் பூசப்பட்ட பணி நிறைவு பெற்ற நிலையில் அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனங்கள் மதுரையை நோக்கி புறப்பாடும் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இதில் தங்க குதிரை வாகனமானது மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கும், சேஷ வாகனமானது வீரவராக பெருமாள் கோயிலுக்கும், கருட வாகனமானது விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான மண்டக முனிவருக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்வு நடைபெறும் தேனூர் மண்டபத்திற்கும் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து முதல் நாள் நிகழ்வாக இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் ஸ்ரீ கள்ளழகர் தோலத்திலியான் மூலம் கோயிலின் முக்கிய வீதிகளில் உலா வந்து திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்தது பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. பவித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.